ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற தலைப்பில் உங்களுக்கு நான் வழங்கி வரும் செய்திகள் விசுவாசிகள் அடிப்படை சத்தியங்களை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட உங்களுக்கு நான் வழங்கி வருகிறேன். எனவே விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை அறிமுகம் செய்து வைத்து ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், சாத்தானுடைய பலமும் பலவீனமும், த வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாத்தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் யார் என்கிற சத்தியம் எவ்வளோ முக்கியமோ, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்கிற சத்தியம் என்கிற புரிதல் எவ்வளோ அவசியமோ, அதை போல் நம்முடைய எதிராளியான சாத்தான் யார் என்றும் அவனுடைய பலம் பலவீனம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சாத்தானை குறித்து ஓவரா எஸ்டிமேட் பண்ணி வைப்பதும், அதே வழியில் அவன் ஒன்றுமில்லை என்று மட்டம் தட்டுவதும் இரண்டுமே வேதத்தின் பார்வையில் சரியில்லை. சாத்தானை எந்த நிலையில் வேதம் வைத்து பார்க்கிறதோ அந்த நிலையில் நாம் வைத்து பார்த்தால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்வில்லாமல் தடையின்றி வெற்றிகரமாக ஓட முடியும். அது முழு நேர ஊழியமாக இருந்தாலும் சரி, பகுதி நேர ஊழியமாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவரவர்கள் தங்கள் அழைத்த அழைப்பில் உறுதியாக ஓட இந்த சத்தியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது சாத்தானுடைய 5 பலவீனங்களையும் 7 அவனுக்கு ஆதரவாக உள்ள பலம் என்று கருதப்படுகிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அவனிடத்தில் சில அடிப்படையான பலவீனங்களும் இருக்கிறது, சில அடிப்படையான ஸ்ட்ரென்த்தும் இருக்கிறது. அதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஏன் இந்த சத்தியத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பேதுரு இதை குறித்து ஒரு தெளிவாக எழுதுகிறார். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நாம் ஏன் பிசாசுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் என்றால், அதில் என்ன சொல்கிறார் என்றால், பேதுரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அவன் அலர்ட்டா இருக்கான், விஜிலண்டா இருக்கான். அது போல நாமும் அலர்ட்டாவும் விஜிலண்டாவும் எச்சரிக்கையோடு இருந்தால்தான் அவனை மேற்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நம்மளை தோற்கடித்து விடுவான். எனவே விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். அதனுடைய அடிப்படையில தான் நாம் பிசாசை பற்றியுள்ள அவனுடைய பலவீனத்தையும் பலத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய பலவீனம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவன் படைக்கப்பட்டவன், படைப்பாளி அல்ல. அவன் ஆரம்பம் முதலே படைக்கப்பட்டவனாகத்தான் இருக்கிறான். எனவே அவனுக்கு படைப்பாளிக்கு உரிய எந்த சலுகையும் எந்த கனத்தையும் நாம் கொடுத்து விட முடியாது. அதுதான் அவனுடைய மிகப்பெரிய வீக்னஸ். நாம் ஆராதிக்கிற கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்த உருவாக்கிய கடவுள். பிசாசானவன் அவன் அப்படி இல்லை. அவன் வஞ்சிக்கப்பட்டு மேலிருந்து விண்ணகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவன். இது அவனுடைய முதல் பலவீனம். அடுத்ததாக விசுவாசிகள் எதிர்த்து நின்றால் அவன் ஓடி விடுவான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே விசுவாசிகள் ஒரு ரெசிஸ்டிங் பவரோட நிக்கணும். யாக்கோபு 4:7 பார்க்கும் பொழுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு விலகி போவான், ஓடி விடுவான். போர்க்களத்துல ரெசிஸ்டிங் பவரோடு இருக்கணும். எப்பவுமே பயந்து சுபாவத்தோடு இருக்க முடியாது. பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் போதுதான் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். நாம் பயந்து ஓடிக்கொண்டே இருந்தால் நம்மை துரத்தி கொண்டே இருப்பான். எனவே எப்பொழுதும் அவன் எதிர்க்கிற மென்டாலிட்டியோடு நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தைக்கு அவன் எதிர்த்து நிற்க முடியாது. ஒன்று நாம் எதிர்த்து நிற்கும் போது ஓடி போவான், இன்னொன்று வசனத்துக்கு அவனால் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பிசாசால் சோதிக்கப்பட்ட பொழுது 3 சோதனைகளையும் அவர் வசனத்தை கொண்டுதான் அவனை ஜெயித்தார். இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொல்லி வசனத்தை கொண்டே அவனை ஜெயித்தார். விசுவாசிகள் மாமிச பலத்தில் எதிர்த்து நிற்க முடியாது. வசனமாகிய இந்த வாளை கொண்டுதான் பிசாசோடு போராட முடியும். அதற்கு
வசனங்கள் நம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், இதற்கு வேதம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் பிசாசுக்கு பதில் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் நம்மளை வஞ்சித்து விடுவான். அவனுக்கும் வசனம் தெரியும். அதனால்தான் இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வசனத்தில் வளர வேண்டும். எனவே அவன் வெறும் மாமிச பலத்தில் விசுவாசிகள் எதிர்த்து நின்றால் ஓடி போக மாட்டான். வசனத்தை கொண்டு நாம் அவனை எதிர்க்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இது 2 முதல்ல அவன் படைப்பாளி, எதிர்த்து நிற்க வேண்டும். வசனத்தை கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது சாத்தான் ஆரம்ப முதலில் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இருந்துதான் நம்மளை சந்திக்கிறான். முதலில் கடவுள் இந்த உலகத்தை படைத்து ஆதாம் ஏவாளை உருவாக்கின பொழுது சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக பேசினான். அப்பொழுதே அவன் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் பேசினான். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 25வது அதிகாரம் 41வது வசனத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறார். என்னவென்றால், இந்த நரகம் இருக்குல்ல, அந்த அக்கினி கடல், அது யாருக்காக உருவாக்கப்பட்டது என்றால் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி கடல். வெரி பிகினிங்ல இருந்து இந்த உலகத்தில் அவன் எப்படி தோற்கடிக்கப்பட்டவனாகத்தான் நம் முன்பாக தோன்றுகிறான். நாம் ஜெயங்கொள்ளுவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜெயமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவனுடைய நிலை அப்படி இல்லை. அதற்கு பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் கல்வாரியில் நமக்காக எல்லாவற்றையும் கிரயமாக செலுத்தி ரட்சிப்பை கொடுத்த பொழுது சாத்தானுக்கு நம்மேல் குற்றம் சுமத்துவோர் அதிகாரத்தை சிலுவையில் பிடுங்கிவிட்டார். இதைத்தான் கொலோசியர் 2:15 பார்க்கலாம். அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டுள்ளது. எந்த அதிகாரம்? நம்மேல் குற்றம் சுமத்துகிற அந்த அதிகாரம். ஆனால் சாத்தானுக்கு நம்மேல் எந்த அதிகாரமும் கிடையாது. நீ கெட்டவன் என்று சொல்லி நம்மளை குற்றம் சுமத்துகிற அந்த அதிகாரமும் கிடையாது. எனவே அவனுடைய ஸ்டாண்டே ஒரு தோற்கடிக்கப்பட்ட நிலையில இருப்பதனாலே நம்மேல் அவன் ஆதிக்கம் செலுத்த எந்த வகையிலும் அவனுக்கு வழி கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ் எ டிஃபீட்டட் ஃபோ. நாம் அப்படி இல்லை, ஜெயங்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். அவன் தோல்வியிலே இருந்து கொண்டிருக்கிறான். நாம் அப்படி இல்லை, ஜெயங்கொள்ளுகளாக, எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாக, தேவனால் ஜெயங்கொள்ளுகிற ஒரு விசுவாசியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இறுதியாக ஒரு காரியம் என்னவென்றால், கடவுளுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு நம்மளை தொட முடியாது. ஏனென்றால் நம்முடைய ராஜ்யம் என்பது வேறு. நம்ம இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். நம்மேல் தொடுவதற்கு, ஒரு முடியை கூட தொடுவதற்கு கடவுளுடைய அனுமதி தேவை. கடவுளுடைய அனுமதி இல்லாமல், கடவுளுடைய சித்தம் இல்லாமல் நம்மை அவன் தொடுவதற்கு அனுமதி இல்லை. அது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யோபுவை தொடுவதற்கு கூட கடவுள் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்க போய் தான் யோபுவை சாத்தான் தொட முடிந்தது. புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டோட மிகவும் அதிகமாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். கடவுள் அனுமதித்தாதான் பிசாசு நம்மை தொட முடியும். எனவே இவ்வளவு பெரிய ஒரு பலவீனங்களை கொண்டு இருக்கிற சாத்தானுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவன் ஆரம்பம் முதலே தோற்கடிக்கப்பட்டவன். விசுவாசில் எதிர்த்து நின்றால் ஓடி விடுவான். தேவனுடைய வசனத்திற்கு அவனால் எதிர்த்து நிற்க முடியாது. அவன் படைக்கப்பட்டவன், படைப்பாளி அல்ல. கடவுளுடைய அனுமதி இல்லாமல் நம்மை தொட முடியாது. எனவே இந்த 5 மாபெரும் பலவீனங்களை வைத்துக் கொண்டு அவன் நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இப்பொழுது சாத்தானுடைய ஸ்ட்ரென்த், அவனுடைய பலம் என்ன என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். அவன் நம்மளை நேரடியாக தாக்க முடியாது. வசனத்துக்கு ஓடி போய்விடுவான். எதிர்த்து நின்றால் தப்பித்து போய்விடுவான். இதெல்லாம் அவனுடைய பலவீனம். ஆனா அவனுக்கென்று சில ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை வைத்து கொண்டுதான் நம்மளை இந்த பாடுபடுத்துறான். அதை ஞானமாக கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. மற்றபடி சாத்தானை மேன்மைப்படுத்துவதற்காக இல்லை. அவனுடைய 7 முக்கியமான ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, டிசப்பாயின்மெண்ட் அண்ட் டிஸ்கரேஜ்மெண்ட். நம்மளை சோர்வுக்குள்ளாக்கும். அது ரொம்ப மிகப்பெரிய ஆயுதம். எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள் தான் சோர்வடை செய்வான். சந்தேகங்களை ஏற்படுத்துவான். டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறலை ஏற்படுத்துவான். டிசீட், வஞ்சகத்தை உருவாக்குவான். அடுத்து டிஃபேம் பண்ணுவான், நம்மளை களங்கப்படுத்துவான். டிஃபைல்மெண்ட், கரைப்படுத்துவான். டிஸ்ஒபீடியன்ஸ், நம்மளை கீழ்ப்படியாமைக்கு நேராக நடத்தான். இந்த 7 டாக்டிக்ஸ் என்ன என்பதை சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். இந்த பகுதியில் நாம் தியானிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், சாத்தானுடைய ஆயுதங்கள் எவைகள்?
ஒரு விசுவாசியை சாத்தான் தொடுவதற்கோ தாக்குவதற்கோ அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கடவுள் அனுமதித்தால் ஒழிய ஒரு விசுவாசியின் மீது ஆளுகை செலுத்துவதற்கு சாத்தானுக்கு எந்த உரிமையும் வல்லமையும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விசுவாசியை சாத்தானை எந்த நிலையிலெல்லாம் தாக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது, அவனுடைய கைகளில் ஒரு பலவிதமான ஆயுதங்களை கையில் வைத்திருக்கிறான். பலவிதமான ஸ்ட்ரென்த் அவன்கிட்ட இருக்கு. அது என்னன்னா, ஒரு விசுவாசியை மனதளவில் நிலைகுலைய செய்யக்கூடிய அளவுக்கு பலவிதமான காரியங்களை அவன் கையில் எடுப்பான். அவற்றில் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது சுருக்கமாக ஒரு 7 காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு. சாத்தானுடைய கையில் உள்ள மிகப்பெரிய ஆயுதம் எதுவென்றால் சோர்வு. எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், கர்த்தருக்குள் எவ்வளவு திடமாக இருந்தாலும், சோர்வு என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை கொடுத்து சாத்தான் எளிதில் எவரையும் வீழ்த்திவிட முடியும். சோர்வுக்கு தப்பிக்காத ஊழியக்காரர்களே கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான பிசாசனுடைய ஆயுதம் அல்லது ஸ்ட்ரென்த் எதுனா இந்த சோர்வு. இந்த சோர்விலிருந்து நான் தப்பிக்கக்கூடிய ஒரே வழி எதுவென்றால், நம்மை நாமே கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 30:6 பார்க்கும் பொழுது, தாவீது எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டாலும் அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டே வரும்பொழுது சோர்வு நம்மை விட்டு அகன்று போகும். இந்த சோர்விலே நாம் கடந்து போவோம் என்றால் நாம் நம்முடைய வல்லமையை, நம்முடைய அழைப்பை இழந்து விடுவோம். அடுத்தபடியாக சாத்தான் கையில் உள்ள ஒரு ஆயுதம் எதுவென்றால் சந்தேகம். சந்தேகம் என்கிற ஆயுதத்தை பிசாசு பல நேரங்களில் பயன்படுத்துவான். சந்தேகத்தை கிளப்பிவிடுவான். இது ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக காணப்படுகின்றது. ஏவாளுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை விதைத்து விட்டான். தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு சந்தேகத்தை சர்ப்பத்தின் மூலமாக பிசாசு ஏவாளை ஒரு சந்தேகத்திற்குள்ளாக நடத்திவிட்டான். எனவே சந்தேகம் என்பது ஒரு மிகப்பெரிய சாத்தானுடைய ஆயுதம். இதற்கு தான் நாம் எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனவே இந்த சந்தேகத்திற்கான ஒரே பதில் எதுவென்றால், நாம் எப்பொழுதுமே விசுவாசத்தோடு இருப்பதுதான் சாத்தானுடைய இந்த சந்தேகத்தை போக்குவதற்கான ஒரே வழி. சந்தேகத்தை தொடர்ந்து சாத்தான் கையில் எடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஆயுதம், ஒரு வல்லமை எதுவென்றால் டிஸ்ட்ராக்ஷன். கவனத்தை திருப்பி விடுவான். நம்மளை குறித்து கடவுள் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை வைத்திருப்பார். அதுல இருந்து வழிவிலக செய்து முக்கியமில்லாத காரியங்களை ஈடுபட செய்து விடுவான். அதாவது ரியல் எனிமி ஆஃப் த பெஸ்ட் இஸ் நாட் த ஒஸ்ட் பட் த குட் என்பார்கள். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை விட்டு விலக்கி அனுமதிக்கப்பட்ட சித்தத்தை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவார். எனவே இதில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்மை குறித்துள்ள தேவனுடைய திட்டம், பரிபூர்ண சித்த பெர்ஃபெக்ட் வில் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் போராட வேண்டும். எந்த நோக்கத்திற்காக நம்ம ஒரிஜினலா கடவுள் அழைத்தாரோ அந்த ஓட்டத்தை நிலையா ஓட நமக்கு கிருபை தர வேண்டும். முயற்சிக்க வேண்டும். அதிக முக்கியத்துவம் இல்லாத காரியங்கள், கவர்ச்சிகரமாக இருந்தாலும், இம்மிடியேட்டா பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய காரியமா இருந்தாலும் அதுல நாம் ஈடுபட்டு நம்முடைய முக்கியமான அழைப்பை, பிரைமரி காலிங்கை இழந்து விடக்கூடாது. அந்த பிரைமரி காலிங்ல இம்மிடியேட்டான பலன் கிடைக்காது, கவர்ச்சி கிடைக்காது, புகழ் கிடைக்காது. ஆனால் பரலோகத்தில் அதற்கான பலன் ஜாஸ்தியா இருக்கும். எனவே இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்பதும் பிசாசனுடைய ஒரு முக்கியமான ஆயுதம். அடுத்தபடியாக பிசாசு கையுள்ள ஒரு முக்கியமான ஆயுதம் எதுவென்றால் டிஃபேம் பண்ணி விடுவான். நம்மளை களங்கப்படுத்தி விடுவான். எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், பக்தியாக வாழ்ந்தாலும் மற்றொரு விசுவாசியை கொண்டே நம்மளை களங்கப்படுத்தி விடுவான். அவன் அப்படிதான், இவள் இப்படிதான் என்று சொல்லி நம்மளை களங்கப்படுத்துகிற வேளையில் பிசாசு ரொம்ப தீவிரமாக ஈடுபடுவான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஒரு தடவை அந்த பிசாசு அப்படி ஒரு களங்கத்தை ஒரு விசுவாசியின் மீது, ஒரு ஊழியக்காரன் மீது ஏற்படுத்தி விட்டால் அந்த களங்கத்தை அழிப்பதற்காக பல ஆண்டுகள் அந்த ஊழியக்காரர்கள், அந்த விசுவாசிகள் போராட வேண்டியது இருக்கும். எனவே இதுல நாம் ஜாக்கிரதையாக நம்முடைய நன்மை தூசிக்கப்படாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கை களங்கப்பட்டு விடாதபடி
விடாதபடிக்கு, பிசாசுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த களங்கப்படுத்துதல் என்பது, டிஃபேம் பண்ணுவது என்பது காலகாலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களையும் ஒரு வினாடியில் களங்கப்படுத்தி விடுவான். இதற்கும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பிசாசு கையில் எடுக்கும் ஒரு ஆயுதம் எதுவென்றால் டிசீட்ஸ், வஞ்சகம். வஞ்சகத்தாலே பல விசுவாசிகளை அவன் ஏமாற்றி இருக்கிறான், ஊழியக்காரர்களை ஏமாற்றி இருக்கிறான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பான் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:14 பார்க்கும் பொழுது, அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானும் ஊழியக்காரர்கள் போலவே வேஷம் தரித்து நம்மளை ஏமாற்றுவான் என்று பார்க்கலாம். எனவே நாம் இதுல மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது என்பது ரொம்ப க்ளோஸா போய் பார்த்தாதான் தெரியும். எனவே இதுல இருந்து தப்பிக்க நாம் வசனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எந்த ஒரு தனிப்பட்ட நபர்களையும் மேலெழுந்த வாரியாக பார்த்து அவர்கள் வீசுகின்ற அந்த கவர்ச்சி வலைக்குள் நம்மை சிக்க வைத்து விடாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வஞ்சகம் என்பது இந்த கடைசி காலத்தில் வஞ்சகமான போதனை, வஞ்சகமான உபதேசங்கள், வஞ்சகமான பேச்சுக்கள் மூலமாக விசுவாசிகளை கவர்ந்தெடுக்கக்கூடிய இந்த கடைசி காலகட்டத்தில் ஜாக்கிரதையா இருக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக பிசாசு கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எதுவென்றால் நம்மளை கரைபிடித்து விடக்கூடிய தந்திரங்களை அவன் செய்வான். எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரர் இருந்தாலும் அவர்களை கரைபிடித்துவதற்கு பிசாசு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வான். பணத்தின் மூலமாக, பெண்களின் மூலமாக மிகப்பெரிய ஊழியக்காரர்களை எல்லாம் அவன் வீழ்த்தி இருக்கிறான். எனவே இதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று எபேசியர் 4:27 பார்க்கிறோம். அவனுக்கு நாம் ஒரு சின்ன ஒரு கேப் விட்டா விட அதில் உள்ளே மிகப்பெரிய மாளிகையை கட்டி விடுவான். எனவே நாம் இதுல ரொம்ப விழிப்பாகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். சிறிய பாவம் தான் என்று பாவத்தை கிளாசிஃபை பண்ணக்கூடாது. இது சிறிய பாவம், இது பெரிய பாவம், இது முக்கியத்துவம் இல்லாத பாவம், இது முக்கியமான பாவம் என்று we should not classify the sin. சின்ன தான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு கூட வாழும் பொழுது நம்மளை களங்கப்படுத்துகிற காரியத்திலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும். டிஃபைல்மெண்ட் என்பது ஒரு பிசாசுடைய ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம். இறுதியாக பிசாசு கையுள்ள மிக முக்கியமான ஆயுதம் எதுவென்றால் கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். விசுவாசிகளை கீழ்ப்படியாமல் செய்து விடுவான். இது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆதாம் ஏவாளை கீழ்ப்படியாமைக்குள்ளாக நடத்தியதனால்தான் இன்றைக்கு உலகம் இந்த பாவத்துக்குள்ளாக சென்று விட்டது. எனவே அந்த ஒரு காரியத்தை பிசாசு இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறான். எபேசியர் 2:2 பார்க்கும் பொழுது இந்த பிசாசானவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த கீழ்ப்படியாமை பிள்ளைகளுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிற சாத்தானுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது அவன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கீழ்ப்படிதலே நமக்குள்ள மிகப்பெரிய பாதுகாப்பு. நம்முடைய காணிக்கையோ நம்முடைய ஊழியமோ எதுவும் கீழ்ப்படிதலுக்கு சமமாக காணப்பட முடியாது. பலியையும் காணிக்கையும் பார்க்கிறோம், கீழ்ப்படுதலே மேன்மையானது. எனவே நாம் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான மேல்படி என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காணொளியில் சாத்தானுடைய வல்லமை எது பலவீனம் எது என்பதை குறித்துள்ள காரியங்களை தியானித்தோம். இந்த சுருக்கமான காரியங்களை நீங்கள் அடிப்படையாக மனதில் கொண்டிருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த செய்திகளை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் நலமாக இருக்கும். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவிடுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.